இவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. நீங்க இந்த அம்மா பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்றான்னு இருக்க. இந்த அம்மா சொன்ன கதையின் பிரகாரம் இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? என்னுடைய கேள்வி. யாராவது ஒருத்த வாயை திறக்க நல்லா இருக்கீங்க. இல்ல இல்ல நியாயம் என்னங்க? புராணம் கதையே நான் சொல்லியிருக்கேன். சொல்லிருச்சேன். கதையை சொல்றேன். அது ஏத்துக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? ஏத்துக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? என்னுடைய கேள்வி அதான். எப்படி இல்லை? அப்ப இல்லைன்னா புரியும்படி நீங்க சொல்லலையா? இன்னொரு வாட்டி சுருக்கமா சொல்லிடுறேன். சொல்லு. நம்ம செருப்பை போட்டுக்கிட்டு தான் அந்த முனிவரை சுற்றி வந்தாங்க. ஜமதகிரிங்கிறவர் முனிவர் தான். நாரதருங்கிற ஒரு முனிவர் மாதிரி அவர் ஒரு முனிவர் தான். அந்த பெண் சுத்தி வந்தாங்கல்ல, அந்த முனிவர் ஏத்துக்கிட்டார்ல, அது போல இந்த முனிவர் ஏன் ஏத்துக்க முடியல அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இப்ப புரியுதா? இப்ப புரிஞ்சிருக்க உங்களுக்கு. அப்படியே இருங்க, ஒரே ஒரு நிமிடம். எனக்குன்னு ஒரு ஜீவன் இருக்கு. அப்படியே இருங்கட்டேனா ஒண்ணு நீ பதில் சொல்லணும், இல்லைன்னா அந்த அண்ணன் பதில் சொல்லணும். இப்ப நீ சொன்ன கதைக்குள்ள, இந்த அம்மா சொன்ன கதைக்குள்ள ஒரு சின்ன குறுக்கு விசாரணை பண்றேன். பண்ணுங்க. இந்த குறுக்கு விசாரணையில நீ சரியா நின்னுட்ட அப்படின்னா நீ சொன்ன கதையை நான் ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம். சரி, நீங்க குறுக்கு விசாரணை ஒண்ணுங்க அப்போ. இப்ப நீ சமத்துக்கு நிமிடருடைய கதையை சொன்னீங்களா? ஆமா. யாரு யாருக்கு செருப்பு வாங்கி கொடுத்தது? ரேணுகா தேவிக்காக ஜமதகிரி முனிவர் வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுக்கிறாரு. யார்கிட்ட போய் கேட்டாரு? சூரிய பகவான் கேட்டு வாங்கி கொடுத்தாரு. கேட்ட உடனே அவர் என்ன செஞ்சாரு? சூரிய பகவான் செருப்பு கொடுத்துட்டாரு. யார்கிட்ட கொடுத்தாரு? ஜமதகிரி முனிவர்கிட்ட. அதை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்தாரு? அவரு ரேணுகா தேவிட்ட கொடுத்துட்டாங்க. ரேணுகா தேவிட்ட கொடுத்தாச்சு இல்ல? ஆமா. கொடுத்த உடனே அந்த அம்மா அந்த செருப்பை போட்டுக்கிட்டு என்ன வேலை பார்த்தாங்க? மலர் பொறிச்சு கொடுத்தாங்க, தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. யாரு வேலை வந்தாங்க? ஜமதகிரி முனிவர் பணம் வந்தாங்க. அதை வந்து அவர் ஏத்துக்கிட்டார். ஆமா. இப்ப யாருடைய பாதம் சுடுதுன்னு சொல்லி போய் சூரிய பகவான் கேட்டாரு செருப்பு. என் மனைவியுடைய பாதம் சுற்றுச்சுன்னு சொல்லி செருப்பு வாங்கிட்டு வர்றாரு. என் பொண்டாட்டி காலு சுடுது, அதுக்கு என்னடா பதில் சொல்றேன்னு கேட்டாரு. அப்பதான் சூரிய பகவான் சொல்றாரு, இவனுடைய